ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மகாலி அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் சேர்ந்து வருவதனால இந்த அமாவாசை பூஜை வழிபாடை எப்போது செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு சந்தேகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ அமாவாசை பூஜை செய்யக்கூடிய நேரம், கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம், தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம், இதையெல்லாம் பற்றி நம்ம பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2025 வருகின்ற செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலய அமாவாசை வருகின்றது. மகாலயபட்ச அமாவாசை வருகின்றது. இன்று சூரிய கிரகணமும் வருகின்றது. அமாவாசையில் பொதுவாக நம்ம இந்த மகாலய அமாவாசை ரொம்பவே விசேஷமானது. இந்த ரொம்பவே அபூர்வமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் போது முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி பித்ருக்கள் சாபம் இருந்தாலும் விலகி முன்னோர்கள் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் 15 நாட்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது ஆவணி மாதம் தொடங்கி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த 15 நாட்களுமே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தீதி கொடுக்க ரொம்பவே உகந்த நாள். 15 நாட்கள் செய்ய முடியாதவங்க கூட இந்த மகாலய அமாவாசை பட்சத்தில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மகாலய பட்சம் அப்படின்னா, மகாலயம் அப்படின்றது ஒன்று சேருதல், பட்சம் அப்படின்னா 15 நாட்கள். இந்த 15 நாட்களுமே முன்னோர்கள் இந்த பூலோகத்திற்கு நமக்கு ஆசி வழங்குவாங்க. நேரடியாக நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் நேரடியாக நமக்கு ஆசி வழங்குறதுனால கண்டிப்பாக இந்த 15வது நாள் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை துவங்கக்கூடிய நேரம் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று நள்ளிரவு 1:03 மணி முதல் துவங்கி செப்டம்பர் 22 நள்ளிரவு 1:42 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. இப்போ சூரிய கிரகணம் துவங்கக்கூடிய நேரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பூஜை செய்யக்கூடிய நேரத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் செப்டம்பர் 21 அன்று சூரிய கிரகணம் வருகின்றது. ஃபஸ்ட்டு நீங்கள் சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சோலார் எக்லிப்ஸ், சந்திரன் பூமியையும் பூமி சூரியனையும் சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமியும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ இல்லை பகுதியாகவோ சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த சூரிய கிரகணம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியனோட வெளிச்சம் பூமியின் போது படாமல் சந்திரன் மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரம் செப்டம்பர் 21 இரவு 11 மணிக்கு தொடங்கி அன்று அதிகாலையில் 3:23 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 22 அதிகாலையில் 3:23 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடைபெறப் போகின்றது. பொதுவாகவே கிரகண நேரத்தில் பூஜை வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இரவில் வருவதனால அதை பற்றி நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஸோ கிரகண டைமில் பொதுவாக நம்ம வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு டைமில் வர்றதுனால அதை பற்றியும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியே வரக்கூடாது. அப்படியே அவங்களுக்கு டெலிவரி டைம் வெளில போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு சேஃப்டியாக போகலாம். ஸோ இந்த டைம்லலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப பயப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த கர்ப்பிணி பெண்களெல்லாம். அந்த மாதிரி ரொம்பலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. கூர்மையான பொருட்களெல்லாம் நீங்கள் தொடாமல், அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். கத்தி, அருவாள்மனை, சீசர்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். வெளியில் போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கண்டிப்பாக போய் ஆகணுன்ற டைமில் நம்ம சொன்ன மாதிரி சேஃப்டியாக நீங்கள் போகலாம். அதாவது நான்வெஜ் பொருளெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். பொதுவாக எல்லாருமே அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ அந்த கிரகண டைமில் நம்ம சாப்பிடும்போது நல்லா டைஜஷன் ஆகாது அப்படின்றதுக்காக தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரவில் வருவதனால நம்ம முன்னாடியே எல்லோரும் சாப்பிட்டுடுவோம். ஸோ கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரம் தண்ணியும் குடிக்காமல் இருக்க முடியாது. தண்ணியெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். டைஜஷன் ஆகக்கூடிய பொருட்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றலாம். இப்போ நம்ம சூரிய கிரகணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அமாவாசை பூஜை வழிபாடை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அமாவாசை பூஜை வழிபாடை செய்யக்கூடிய நேரம் காலையில் 6 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க ரொம்பவே உகந்த நேரம். படையல் போட உகந்த நேரம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். நீங்கள் முன்னோர்கள் படம் இருந்தால் தெற்கு திசை பார்த்து அந்த படத்தை வச்சு அந்த படம் முன்னாடி ஒரு அகல் தீபம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது. நீங்கள் தர்ப்பணம்லாம் கொடுத்து முடித்த பிறகு படையெல்லாம் போட்டு காகத்திற்கு உணவு வைத்த பிறகு நீங்கள் அதாவது விரதம் இருந்து நீங்கள் இந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம். இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அன்று சிவன் கோவில் இல்லைனா விநாயகர் கோவில் இருந்தால் மாலை 6 மணிக்கு மேலே போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. ரொம்ப நல்லது. இதை மோட்ச தீபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை செய்கிறது ரொம்பவே நல்லது. பக்கத்தில் இருக்க அம்மனுடைய ஆலயத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மோட்ச தீபம் ஏற்றுவதும் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலையில் 6 மணிக்கு மேலே வீட்டிலே கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாம். அதாவது இந்த அமாவாசை நாட்களில் பொதுவாக நம்ம
பல பேருக்கு வந்து அன்னதானம் செய்யலாம். நம்ம முன்னோர்களே வந்து நேரடியாக வந்து இந்த உணவ சாப்பிடுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுவும் இல்லாம அமாவாசையில பொதுவா நம்ம அன்னதானம்லாம் செய்வது முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அதனால இத்தனை ரொம்ப நெறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேருக்காச்சும் அன்னதானம் செய்யுங்க. பசுமாடு இருந்து அகத்திக்கீரை வாங்கி குடுங்க. கோவில்லயோ இல்ல பக்கத்துல ஏதாவது வீடுகள்லயோ பசுமாடு இருந்து அகத்திக்கீரை வாங்கி குடுங்க. ரொம்பவே நல்லது. இந்த அமாவாசை நாள்லாம் காளி தெய்வமான அங்காளிக்கும் ரொம்பவே உகந்த நாள். அங்காளம்மனுடைய ஆலயம் இருந்தா போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. ரொம்பவே நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. இந்த கிரகணத்தின் போது நம்ம செய்யக்கூடிய மந்திரங்களுக்கும் ஜபங்களுக்கும் பார்த்திங்கன்னா 1000 மடங்கு பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் சிவபுராணம் படிங்க, இல்லை கந்தசஷ்டி கவசம், இல்லை உங்களுக்கு என்ன தெய்வ ஸ்லோகம் தெரியுமோ அதை படிங்க. இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரம் மட்டும் நீங்கள் உச்சரிச்சுட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து அதிக அளவு சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு எப்போவுமே நல்ல எண்ணங்கள் தோன்றி வாழ்க்கையில் எப்போவுமே நல்லதே நடக்கும். இந்த கிரகண டைமில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு கிரகணம்லாம் முடிஞ்ச பிறகு எப்போதும் போல் நீங்கள் பூஜை அறையெல்லாம் மஞ்சள் கல்லுப்பு போட்டு தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியிலும் துளசி மஞ்சள் போட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் எப்போதும் போல் நீங்கள் வழிபாடெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.